ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இதுதாங்க நம்ம கள்ளக்குறிச்சி. வருஷம் 2022. இதில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கான். அவனுக்கு ஒரு சிண்டிகேட் இருக்கு. ஆனால் இவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவனோட பில்லர்ஸை பார்த்துருவோம். இப்போ பார்க்குறீங்களே, அவன் தான் பில்லர் 1, வர்மன், ரியல் எஸ்டேட் மாஃபியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மொத்த விவசாய நிலத்தையும் ஆட்டையை போட்டு, அதை பிளாட் போட்டு, அதை விற்று அதில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவன். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் பார்க்காத என்ன பல இடம், பல நிலம் அவன் பேரில் தான் இருக்குது. இவன் தான் பில்லர் 2, ஜெகன், மெடிக்கல் மாஃபியா. இருக்கிற அத்தனை மெடிக்கல் கிரைம்ஸும் அவன் மேலே இருக்குது. இவன் பில்லர் 3, மாஸ்டருக்கு எல்லா விதத்துலேயும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறவன் இவன் தான். மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச கையும் அவன் தான். இவன் பில்லர் 4, தேவராஜ், சான் மாஃபியா. இவனுங்க இவ்வளோ தப்பு பண்ணியும் இவனுங்களாம் மாட்டாத காரணம் ஒரே ஒருத்தன் தான், மாஸ்டர். Don't look for monsters in the dark. I'm the one who lit the spark. You're playing checkers with the fates, while I'm the hand that locks the gates. No raised voice, no frantic breath. மாஸ்டரை பொறுத்த வரைக்கும் சின்ன தப்பாக இருந்தாலும் பெரிய தப்பாக இருந்தாலும் கொலை மட்டும்தான். என் ரூல்ஸை மீறினா இவன் தாங்க நம்ம கதாநாயகன். ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது அவனோட லட்சியம். அப்பக்கப்போ இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போடுறது, பால் பேக்கெட் போடுறது, அப்படி பண்ணி காசு சம்பாதிப்பான். இவனுக்குன்னு இவங்க அப்பா விட்டுட்டு போனது 2 விஷயந்தாங்க. ஒன்று இந்த வீடு, இன்னொன்று அவனோட உருப்படாத தம்பி. இவனை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. 10th ஃபெயிலு, வெட்டி தண்டமாக சுற்றிட்டுருக்கான், அவ்வளோதான். ராம, மறந்துட்டாச்சு தம்பி, மோர் மறந்துட்டேன். எப்போ கலெக்டர் எக்ஸாமு வருது? அது அடுத்த வாரம் வருதாச்சு. அடுத்த தடவை வரும்போது கலெக்டராக தான் வருவேன். தம்பி சமத்து.
ஏய் எழுந்துடுறா டேய். ம் முருக மருதமலை மாமணியே முருகையா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா, போட்டு சுத்து அவ வத்து வருமா வத்து வத்து வருமா வத்து வத்து வருமா வத்து சுமத்தின போட்டு சுத்து போட்டு சுத்து அவ வத்து வருமா வத்து வத்து வருமா வத்து சுமத்தின போட்டு சுத்து போட்டு நானோ லக்கு விட்டா ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கேன் ஆறான் பத்தி மருதமலை மாமணியே முருகையா. அண்ணா 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 எங்கண்ணா இருக்க? பசிக்குதுல சொல்கிறோம்ல. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா ஐயா. பசிக்குதுன்னு சொல்கிறோம்ல. ஏய் நில்றா. பசிக்குதுன்னு சொல்கிறோம்ல. 5 நிமிஷம் இருடா, தோசை ஊற்றி எடுத்துகிட்டு வரேன். 5 நிமிஷம். ஐயோ ஓட்டை விழுந்துச்சே. சிக்கு 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 சிக்கு. ஏய் இந்தாடா. சுட்டுட்டியாடா? உன் மூஞ்சி மாதிரியே இருக்கு. ஒரு தோசை ஊற்ற தெரியாதா உனக்கு? ஏய் என்னடா இப்போ உனக்கு வேணுமா வேணாமா? உனக்கு வேணுமா? நானே சாப்பிட்றேன் விட்றான். டேய் 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 உனக்கு இல்லைடா, எனக்கு தான்டா. என் அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அந்த வேலைக்கு வந்து சேருங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். மாஸ்டர் புதுசாக ஒருத்தர் வேலைக்கு சேர்றான், நான் சேர்த்துக்கலாமா? ம். ஒரே கருவில் உருவானோம், ஒரே மடியில் தவழ்ந்தோம், சிறு துளி கண்ணீர் சிந்தினாலும் துடிக்க வைத்த என் நெஞ்சை உலகம் எதிராய் நின்றாலும் உன்னிழலாய் நான் இருப்பேன். நாம் பேசிக்கொள்ளும் மௌனத்தில் 1000 அர்த்தங்கள் உண்டு. என் இரத்தமே, என் உயிரே, என் தோள் கொடுக்கும் தோழனே. எங்கள் மாஸ்டருக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அதில் ஃபஸ்ட் ரூல், எல்லாம் மாஸ்க் போட்டு தான் இருக்கணும். எங்கள் மாஸ்டர் எனக்கு ஒன்று தந்தார், இரு காட்டுறேன். டேய் எதுக்குடா இதெல்லாம் வாங்குற? ஏன் டப்தர் காய்கறியாக இருந்துட்டுருக்க? காய்கறி அறியதை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? நீ காய்கறி அறிகிற கத்தி உன் பகைவனை கொல்லுச்சுன்னா நீயே நினச்ச அந்த கத்தி உன்னை விடாதரா. கூப்பிட்டீங்களா மாஸ்டர்?
ஜெயன்ட்ட போய் பணப்பையை வாங்கிட்டு வந்துடு சரியா? ஓகே மாஸ்டர். மாஸ்டர் பணம் வைக்கிறார் சார். மாஸ்டர் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு மாஸ்டர். நான் கொடுத்த கத்தியை கொஞ்சம் கூட. அண்ணா என் அண்ணன் ராம் வருவான்டா. வரட்டும்டா, நான் பார்த்துக்கிறேன். எங்கே போயிருக்கான்? இன்னும் வரவே இல்லையே. வீட்டுக்கு வந்துடுவானே. டைம் வர 9:15 ஆகுது. எங்கே போனான்னு தெரியலையே. முருகா, என் தம்பி எங்கே இருக்கானே தெரில. என்னை ஏன் அப்படி சோதிக்கிற? அவன் எங்கே இருக்கான்னு காமியா என்கிட்ட. மாஸ்க் போட்டிருக்கான். ஒரு வேளை இவன் அவனாக இருப்பானோ? என் தம்பி லக்ஷ்மணன் உங்களுக்கு தெரியுமா? இல்லை எனக்கு தெரியாது. இல்லை, அவன் மாஸ்டர் கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். ஆமாம் எனக்கு தெரியும். என் தம்பி நேற்று வீட்டுக்கே வரலையே. அவனுக்கு நேற்றே வேலை முடிஞ்சிச்சு. இன்னத்துக்கு வீட்டு வந்திருப்பானே. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன உங்கள் டீமில் சேர்த்துக்க முடியுமா என்ன? அது ரொம்ப கஷ்டம். ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்து வண்டியில் ஏறுங்க. இந்த மாஸ்க்கை போட்டுக்கோ. என்னத்துக்கு இது? போட்டுக்கோ. மாஸ்டர் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்துருக்கானா? உன் தம்பி நீ ஐஏஎஸ் ஆக போகிறேன்னு சொன்னா? ஐஏஎஸ் ஆகலான்னு தான் நினச்சேன். ஆனால் என் தம்பிக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அவனே இல்லைன்னும் போது என்ன ஆச்சுன்னே தெரில. அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் எதாக இருந்தாலும். நாளைக்கு எக்ஸாம் ஆனால் நான் எழுத போகிறதில்ல. கூப்பிட்டீங்களா மாஸ்டர்? வர்மன் சார்கிட்ட பணப்பை வாங்கிட்டு வா. சரி, ஓகே மாஸ்டர். ஒரு சின்ன தப்பாயிடுச்சு மாஸ்டர். யார் இவன்? ராம். ராமா? டேய் உன் பேர் எங்கேயோ கேட்டிருக்கேன்டா. டேய், நீ லக்ஷ்மணனோட அண்ணன் தானே? நீ உன் தம்பி என் பேக்ரவுண்டே அழிப்பேன்னு சொன்னான். அதான் இப்போ நான் போட்டுருவேன்.
உன்னை சிண்டிகேட் விட்டு தூக்கியாச்சு, இனிமேல் நீ லீடர் இல்லை. என்னது? இந்தா என்னையே நீ அழைச்சிடுவியா? நான் தான் உன் தம்பியை கொன்னேன், நான் தான் கொன்னேன். யாருமே அணைக்க முடியாத இடத்துல இருந்தேன். இப்போ நீ இந்த இடத்துல உட்காரச்சிட்ட. ஆனால் நான் உன் கையில் சாக மாட்டேன். டேய் 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 டே 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 டேய் டேய் என் தம்பி எங்கன்னு சொல்கிறா. டே ப்ளீஸ்டா, டே 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 ப்ளீஸ்டா, டே டே என் தம்பி எங்கடா? சிண்டிகேட் லீடர். நீ காய்கறி இந்த கத்தி உன் பகைவனை கொல்லுச்சுன்னா நீயே நினைச்சாலும் இந்த கத்தி உன்னை விடாது. மாஸ்டர் கொன்ன எல்லாத்தையும் இங்கே தான் புதைப்பாரு. முருகா, என் முருகா என்ன இப்படி சாதிக்கிறான்? எனக்கு இருந்த ஒருத்தனை இங்கே இங்கே இருப்பானு ஒரு வேலை. ஐயோ, என்ன மன்னிச்சிடறான், என்ன மன்னிச்சிடறான். என்ன அண்ணாதையா விட்டுட்டல. காலம் மாறலாம், கோலம் மாறலாம், உன்மேல் கொண்ட பாசம் மாறுமா? உங்களுக்காக சிண்டிகேட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் இன்னும் வரல. வந்தால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நீ சொன்னதுனால தான் மாஸ்டருக்குள்ளே ஒத்துக்கிட்டோம். இப்போ எங்கள் பிஸ்னஸ்லாம் லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஹேய், அவன் கொடுத்ததோட ப்ராஃபிட் ரேட் உங்களுக்கு அதிகமாக தரேன். அவன் கொடுத்ததோட ஷேர் ரேட் உங்களால் எனக்கு அதிகமாக தர முடியுமா? சரி. மாஸ்டருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் பேர் குரு. அவன் ஒரு யமன். என்னை ஒருத்தர் எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அவன் முடிவு அழிவு. நான் ஒருத்தனை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணால் அவன் யமனாகவே இருந்தாலும் எதிர்ப்பேன். அதுக்கு இல்லை,
The agent are dismissed. அண்ணா உங்கள் தம்பி அப்போவே சொன்னால் அவனுக்கு ஒன்றுனா நீங்கள் அரக்கனை இடுவீங்கன்னு.